ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி ஒயிட்டாக சூப்பரான சாஃப்டான இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரேஷன் அரிசி ரொம்பவே நல்லதுங்க. இட்லிக்கெல்லாம் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா இட்லி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க. அந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் என்ன, இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றத பற்றி வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நான் ரேஷன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வர ரேஷன் அரிசியெல்லாம் இந்த அளவுக்கு ரொம்பவே க்ளீனாக சூப்பராக வருதுங்க. எங்கள் வீட்டில் எப்போதுமே ரேஷன் அரிசி சாதம் தாங்க செய்கிறோம். ரேஷன் அரிசியை பெரும்பாலும் அந்த கலருக்காகவும் சாதம் கொஞ்சம் பெருசாக ஆகுன்றதுக்காகவும் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அரிசி பாலிஷ் செய்யப்படாததுனால ரொம்பவே அதிகமான சத்துக்கள் இருக்குங்க. அதனால அடிக்கடி சாதமாக செஞ்சு சாப்பிடாட்டியும் இட்லி, தோசை இதை போல் ஊற வச்சு அரைப்போம் இல்லைங்களா, அதிலெல்லாம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரேஷன் அரிசியில் நம்ம இட்லியோ தோசையோ செய்யும் போது டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூடங்க. சரி, இந்த அரிசியை எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. மெஷர் பண்ணுறதுக்காக நான் இது போல் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் எதை யூஸ் பண்ணி கூட மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்தில் மெஷர் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். இந்த கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு ரேஷன் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு பாத்திரத்தில் நான் 3 கிளாஸ் அளவுக்கு ரேஷன் அரிசி ஆட் பண்ணிக்கிறேங்க. ரேஷன் அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கிளாஸ் மட்டும் பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. 3 கிளாஸ் ரேஷன் அரிசிக்கு 1 கிளாஸ் பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதையுமே நம்ம ரேஷன் அரிசி கூட ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக இட்லி நல்லா ஒயிட்டாக சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாமா? இதுதாங்க அது, ஜவ்வரிசி. ஜவ்வரிசி ஆட் பண்ணுறதுனால இட்லி நல்லா ஒயிட்டாக சாஃப்டாக வருங்க. ஆனால் ஜவ்வரிசி ஆட் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணுங்க. ஜவ்வரிசியிலே 2 வகையான ஜவ்வரிசி இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது போல் கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இதுவும் ஒரு ரகங்க. இது போல் ஒயிட்டாக இருக்கும். 2 ரகம் இருக்குது. நீங்கள் எப்போதுமே இந்த கண்ணாடி மாதிரி பாலிஷ்டு ஜவ்வரிசி யூஸ் பண்ணவே கூடாது. இது யூஸ் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக அரைப்பட்டும் வராது. அது மட்டும் இல்லாமல் இட்லிக்கு ஒரு நல்ல கலருமே கொடுக்காது. இது பாயசத்துக்கு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த ஜவ்வரிசியை நான் ஒரு அரை கிளாஸ், இப்போ 3 கிளாஸ் ரேஷன் அரிசி, 1 கிளாஸ் பச்சரிசி, அரை கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இது தாங்க மெஷர்மெண்ட். இது போல் நீங்கள் இட்லி அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா ஒயிட்டாக சாஃப்டாக சூப்பராக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்போ இட்லி அரைச்சாலுமே அதில் கொஞ்சம் போல் ஜவ்வரிசி ஆட் பண்ணுறதுனால இட்லியோட கலர் சூப்பராக இருக்கும். இப்போ இது 3மே ஆட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்போதுமே கழுவுனதுக்கு அப்புறமா தாங்க இட்லிக்கு ஊற வைக்கணும். நான் 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இட்லிக்கு உளுந்து ஊற வச்சுக்கிறேங்க. உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கிளாஸில் அரிசி அளந்தோமோ அந்த கிளாஸாலேயே நான் 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் விட கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கிறேங்க. இது கூடவே கொஞ்சம் போல் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இட்லி கொஞ்சம் கலர் கம்மியாக வரும். அதனால வெந்தயம் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உளுந்தையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாங்க. நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 5 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தா உளுந்து அரிசியெல்லாம் நல்லா ஊறி இருந்தது. ஜவ்வரிசி பார்த்தாவே தெரியும், நல்லா உப்பி குண்டு குண்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அதோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால தாங்க ஜவ்வரிசி ஆட் பண்ணணும்னு சொல்கிறது. ஜவ்வரிசி ஆட் பண்ணும்போது இட்லி நல்லா ஒயிட்டிஷாக சூப்பராக வரும். இப்போ இது நல்லா நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். கிரைண்டர் நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி நல்லா ஆட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் உளுந்து அரைச்சிக்கிறேங்க. அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்சுருந்த அரிசி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைப்பட்டு வந்துருச்சுங்க. இட்லிக்கு எப்போதுமே அரிசி ரொம்ப பேஸ்ட்டாக மையாக அரையக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக தாங்க இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சூப்பராக இருக்கும். பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி வெண்ணெய் மாதிரி சாப்பிடவே நல்லா இருக்காது. அதனால இட்லிக்கு எப்போதுமே கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். நான் எப்போதுமே ஸ்டீல் பாத்திரம் தாங்க யூஸ் பண்ணுறேன். எப்போதுமே மாவு ஸ்டோர் பண்ணும்போது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீல்லையே ஸ்டோர் பண்ண பாருங்கள்.
அடுத்ததாக உளுந்தை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்சுருந்த உளுந்தை ஆட் பண்ணிவிட்டு, உளுந்து அரைக்கும் போது எப்போதுமே ஒரேடியாக தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறமா ஆட்டினீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். அதனால் எப்போதுமே ஒரேடியாக தண்ணி ஆட் பண்ணிடாமல் இடையிடையில் தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தும் நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. உளுந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா நயமான உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா பிராண்டடான நயமான உளுந்து யூஸ் பண்ணிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக உளுந்தையும் நம்ம அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உளுந்தையும் அரிசியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேங்க. ஒரு தடவை கை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். கரண்டி வச்சும் கூட கலந்து விட்டுக்கலாங்க, அது உங்கள் விருப்பம் தான். நான் கையாலேயே நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருவேன். இட்லிக்கு மாவு அரைச்ச உடனேயே உப்பு ஆட் பண்ணாதீங்க. உப்பு ஆட் பண்ணுறதுனால சீக்கிரமாக புளிச்சிரும். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லிருந்து 6 மணி நேரம் விட்டுருங்க. எங்கள் ஊர் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுருவேன். ஓவர் நைட் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? கலர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒயிட்டிஷாக இருக்குது பாருங்கள். இது போல் கலந்து விடும்போது மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. ஃபோர்ஸாக கலந்து விடும்போது அதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் போயிடும். அதனால இட்லி ரொம்ப ஹார்டாயிரும். எப்போதுமே மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. மெதுவாக கலந்து விட்டால் தாங்க இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா இதில் உப்பு ஆட் பண்ணல இல்லைங்களா? ஒரேடியாக எல்லா மாவுலையும் உப்பு ஆட் பண்ணிட்டா மீதம் இருந்த மாவு பார்த்திங்கன்னா புளிச்சிரும். அதனால தேவையான அளவு மட்டும் மாவு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுறேங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். ரெண்டு தட்டுலேயுமே இட்லி மாவு ஆட் பண்ணி வச்சுங்க. இப்போ இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு இதை ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இட்லி நல்லாவே குக் ஆயிடுச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து விட்டுருங்க. அப்போ தான் இட்லி நல்லா ஒட்டாமல் வரும். இட்லி நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு கருவேப்பிலை குச்சி யூஸ் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை குச்சியை தண்ணியில் நனைச்சிட்டு இது போல் இட்லியில் நடுவில் குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வருங்க. அப்போ இட்லி நல்லா குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது போல் ஒரு பெரிய அகலமான பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இட்லி தட்டு எடுத்து வச்சாச்சுங்க. கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து விட்டுறேன். தண்ணி தெளித்து விட்டுட்டு கவுத்துனீங்கன்னா இட்லி கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க. அவ்வளோதாங்க, ரேஷன் அரிசியில் ரொம்பவே சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இட்லியெல்லாம் ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். சுட சுட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி போலவே இருக்காதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லிக்கு மாவு அரைச்சாலும் கொஞ்சம் போல் ஜவ்வரிசி ஊற வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இது போல் சூப்பரான இட்லி கிடைக்கும். கலர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒயிட் கலர் காரணமே பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி தான். கண்டிப்பாக எப்போ இட்லி செஞ்சாலும் கொஞ்சம் போல் ஜவ்வரிசி ஆட் பண்ணிங்கன்னா இது போல் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். சுட சுட சாஃப்டான இட்லிங்க. இட்லி கூடவே தண்ணி சாம்பார். எப்போதுமே இட்லிக்கு தண்ணியாக சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, பீர்க்கங்காயெல்லாம் போட்டு தண்ணியாக சாம்பார் வச்சுருந்தேன். சாம்பார் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கிறேன். சாம்பார் கூடவே நிறைய கருவேப்பிலை போட்டு சூப்பரான தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி இட்லி தண்ணி சாம்பாரோட காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போல நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் படியும் நான் சொன்ன மெத்தட் படியும் இந்த மாவை அரைச்சிட்டு இட்லி எப்படி வந்துருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.